Hi friends, happy friendship day to all my YouTube subscribers and viewers and என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதில் நல்ல விஷயம் ப்ளஸ் கெட்ட விஷயமும் இருக்குது. அந்த விஷயத்தினால லைஃப் மாறினதும் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி தான் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இந்த இதில் சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்கம்மே. இந்த சென்னையில் இருக்கும்போது கொஞ்ச நாளாக அந்த பொண்ணும் பையனும் பேசாமல் இருக்காங்க. என்னவோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேசாமல் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை கிட்ட அவன் நல்லபடியாக பேசி பழகியிருக்கான். எப்படின்னா, நான் ராமன் உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசி பழகினால அந்த பொண்ணும் நம்பிருச்சு. ஸோ அது ரொம்ப அதாவது வருஷக்கணக்கான இதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சண்டை வந்தோடனே சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்தோடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, இவன் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணுங்கிற மாதிரி அவனோட கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். வேறு கம்பெனி இதை இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிடுறான். அப்புறம் வீடையும் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்டு சென்னையில் இருக்க வீடை வேறு ஸ்டேட்டுக்கே மாறுறான். அதாவது பெங்களூருக்கே மாறுறான்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூருக்கு மாறுறான். அண்டு கம்பெனியும் பெங்களூருக்கு மாறுது, வீடும் பெங்களூருக்கு மாறுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரிய வரதில்லை. அதுக்கப்புறம் அவன் ஜாயின் பண்ண அந்த வருஷத்து எண்டிங்லே, அதாவது அவன் ஃபார் எக்ஸாம்பிள் 2025 ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்டிங்கில் டிசம்பர் ஆஃப்டர் கிறிஸ்மஸ் அப்போவே அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி அந்த பையன் கார்ப்பரேட்டில் வேலைக்கு போயிருக்கான். அந்த கார்ப்பரேட் இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, அது பெங்களூரில் இருக்குது. அந்த கம்பெனி பேர் தெரியும், அந்த அட்ரஸ் தெரியும், எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போவும் அந்த பொண்ணு அமைதியாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பையன் சரியில்லை, நீ நம்புற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறான். அவன் ராமன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு எப்படி உண்மையாக இருந்தாரோ அதே மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்கிறா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் மீன்ஸ் எப்படின்னா, அவனை பற்றின எவிடன்ஸை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறா ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கலெக்ட் பண்ண உடனே எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த இயர், அதாவது 2025னா 2026ன்னு வச்சுக்கோங்களேன். 2026 ஒரு 3 மாதம் அப்படியே ஓடுது. 3 மாதம் ஓடினதுக்கப்புறம் அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் பிளாக்கிங் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பொண்ணுங்களோட சேர்ந்து ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அதே கார்ப்பரேட் கம்பெனின்னு ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறான். அந்த ரீல்ஸ்லாம் அவள் பார்த்துமே அப்பவும் பொறுமையாக தான் இருக்கா. ஒரு 2 வீக்ஸ் கழித்து என்ன பண்ணுறான்னா, அந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறான், இந்த மாதிரி ஹாய் லாங் டைம் டு சி யூ அப்படின்னு போஸ்ட் பண்ணுறா. ஒன்றும் தப்பாக போஸ்ட் பண்ணுறா. போஸ்ட் பண்ணோடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கமெண்ட் டெலீட் ஆகுது. விடியறதுக்குள்ளேயே அந்த கமெண்ட் டெலீட் ஆகுது. டெலீட் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் போஸ்ட் போடுறான். என்னென்னா, நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கெட்டவங்கிற மாதிரியும் போஸ்ட் போடுறான். டாக்ஸிக்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்ன எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போஸ்ட் போட உடனே அவன் கூட வேலை செய்கிறவங்க என்ன நினச்சிட்றாங்க, இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணால் ஃபர்தராக அந்த ஐடியை அந்த பையன் அவன் தான் கார்ப்பரேட்டில் இருக்கான் இல்லையா, கார்ப்பரேட்டில் சகஜம் இல்லையா ஹேக் பண்ணுறது, அதெல்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க. பண்ணி அந்த பொண்ணோட ஐடியை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுனால அந்த ஐடியா ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ச்சியாக அவனோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி இருந்தே அவன் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்டு நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டவும் அந்த பொண்ணு அந்த எவிடன்ஸ்லாம் பார்த்து நம்புறா. இந்த மாதிரி டேட்டிங் போனது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெசார்ட் போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெங்களூரில் தான் சகஜமாச்சு. அந்த மாதிரி போகிறது, பப்புக்கு போகிறது, நைட்டு லைஃப் அதெல்லாமே காட்டுறா. ஸோ அதெல்லாமே காட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சி போயிடுறா. உடஞ்சி போகும்போது தான் என்ன நினைக்கிறான்னா, நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன், ரொம்ப லாயலாக இருந்தேன், நான் சீட் பண்ணலை, அவன் நான் ராமன் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை நம்பிட்டேனே அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் லைஃப் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. அவனையே நம்பி இருந்ததுனால அவகிட்ட ஒன்றுமே இல்லை.
ஃபினான்ஷியலி ரொம்ப லோவாக இருக்கா, அவளுக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற இது வந்தோடனே எக்ஸாம் வருது. எக்ஸாம்ஸ்லாம் என்ன எக்ஸாம்ஸ்னால், பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இல்லையா, பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிசி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுறா. எழுதி ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுறா. ரொம்ப க்ராக் பண்ணி பாஸ் பண்ணி வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் தான் அவள் யோசனை பண்ணுறா, இவ்வளோ நடந்திருக்கு அண்ட் எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, குட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு. இப்போ பேட் ஃப்ரெண்ட்ஷிப்போட விஷயம் பற்றி நான் பேச போகிறேன். என்னென்னா, அந்த பையனோட கூட வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் போஸ்ட் போட்ட உடனே இதாகிடுறோன்னே உஷாராயிடுறாங்க. ஸோ கார்ப்பரேட் பற்றி தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. கார்ப்பரேட் எப்பேற்பட்ட கார்ப்பரேட் அப்படின்னா, ஒருத்தவங்கள டவுன்ஃபால் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கவங்க வந்து எதை வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பொண்ணு பற்றின ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரிக்க போகும்போது அவங்கக்கிட்ட இவன் கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் பூரா டீட்டெயிலும் கொடுத்துட்றாங்க. எவிடன்ஸ், ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் மேக்ஸிமம் கொடுத்ததே அவங்க தான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த இன்ஸ்டா ஐடியில் ரீல்ஸ் போடுறாங்கங்கிற மேட்ரையும் சொன்னது அவங்க தான். ஸோ எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்றாங்க, எவிடன்ஸையும் கொடுத்துட்றாங்க. அண்ட் கொடுத்துட்டு இவங்கள பற்றின எல்லா இதையும் இது பண்ணிவிட்டு அவங்களோட பிளானையுமே வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து அவன் என்ன நம்புறான்னா, அந்த பொண்ணை வந்து நம்ம ஏமாற்றிட்டோம், அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டோம், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, கம்பெனி நேமோ இல்லை ஏதோ வந்து இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து கையில் எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்கா, எல்லாமே வச்சுருக்கா. அதை எல்லாமே கொடுத்ததுக்கு காரணம் வந்து அவள் ஃப்ரெண்டு. ஓகேவா. அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவன் சைடு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இவனை பற்றின ராங்கான இன்ஃபர்மேஷன்கள் என்னென்னலாம் இவன் பண்ணானோ, தப்பான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே கொடுக்குறாங்க. அவன் என்ன நினச்சிட்டான், அவன் வந்து அவளை ஏமாத்துறதா நினச்சி அவன் வந்து இவங்கக்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்கான். அதான் கர்மா இஸ் அ பூமரேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவன் விஷயத்தில் நடந்துருச்சு. அந்த பொண்ணை வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இவனை வந்து காப்பாற்றுறதுக்கு இது இல்லைங்கிற மாதிரி முடிவு நடந்துருச்சு. இவ்வளோ எவிடன்ஸும் வச்சு அந்த பொண்ணு ஏன் அமைதியாக இருந்தா அப்படிங்கிறது தான் அங்கே ஹைலைட்டான விஷயமே. ஃபர்தராக அவள் என்ன பண்ண போகிறா, படிச்சிருக்கா, எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டா, மேபி எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப், கார்ப்பரேட். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கே பில்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம். கார்ப்பரேட்டில் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனால் மேக்ஸிமம் கார்ப்பரேட் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி எல்லா வேலையும் செய்வாங்கங்கிறது தான். அண்டு இவன் என்ன பிளான் பண்ணான்னா, இவன் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியில் இருக்கிறவங்களையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து எல்லா இதுவும் அந்த பொண்ணுங்களையும் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட அந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் ஏமாத்துறோன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் கடைசியாக ஏமாந்தது அவன் தான். கர்மா இஸ் அ பூமரேங்க். அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்க போகிறா, எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டா, அவளுக்கு ஒரு நல்ல வேலை கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வேணால்